ஹாய் ஃபோக்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஐயோ பேரம் பண்ணிட்டேன் புன்னையார் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம். சத்தம் கேட்குதா? செம்மையாக இருக்குது. வர வழியில் நான் பல சம்பவங்கள்லாம் பண்ணிவிட்டு காரண்ட்டு சண்டைலாம் போட்டு வந்திருக்கோம். எப்படி இருக்கு? ஸ்லோப்பாக இருக்குது, தெரியுதா? பின்னாடி பாருங்கள், மலையை பயங்கரமாக இருக்கான்ல. இப்போ நம்ம அங்கிட்டு தான் போனோம். இந்த சைடு உங்களுக்கு காட்டலான்னு வந்தேன். இப்போ நம்ம கீழே போய் ஃபால்ஸை காட்டுறோம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், பயங்கரமாக இருக்கான்ல. இப்போ பேக் சைடு வியூ காட்டுறேன் பாருங்கள். சரியா இல்லை இங்களா ஸ்லோப்பு? சவுண்டு கேட்குதா? அங்கே தான் இருக்கான். நம்ம அப்படி போவோம். பொறுமையாக ஓடுங்க. சரி, டக்குனு வண்டி வந்து வாங்க போலாம். ஏய் வா எல்லாரும் 3 2 1 வாங்க போலாம். ஃபோக்ஸ், என் கூட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுற பாருங்க. இவர் பேர் நிக்சன், இவர் பேர் விக்னேஷ், நிஷா, தீபக் அண்ணா, ஐஷு, சசாங்க் ப்ரோ. இப்போ நாங்களாம் சேர்ந்து தான் இந்த கேரளா ட்ரிப் வந்திருக்கோம். ட்ரிப் எப்படி போகுது கைஸ்? ஏன்னா இப்போ நாங்கள் பண்ணிட்டு வந்த சம்பவம் அப்படி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். அது ஏன்னா நம்ம பண்ண சம்பவம் அப்படி. இப்போ சம்பவம் நம்ம பண்ணல, நான் எல்லாம் கிடைக்குது. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோன்ற எங்க குரு சொல்லுவார். குருவே வாங்க குருவே, சொல்லுங்க குரு, எங்கே வந்திருக்கோம்? நம்ம வந்துட்டு புன்னையார் வாட்டர் ஃபால்ஸ் வந்திருக்கோம். புன்னையார் வாட்டர் ஃபால்ஸ் கரெக்டாக தான் சொல்கிறேன். நீ எப்படி கேட்டாலும் என் வாயில அந்த வார்த்தை வராது. நீ எதிர்பார்க்கறது இல்ல. புன்னையார் வாட்டர் ஃபால்ஸ் வந்திருக்கோம். புன்னையார் வாட்டர் ஃபால்ஸ், ஆமா, ஆக்சுவலா என்னன்னா அட்வென்ச்சர் ட்ரிப்பா இருந்தது. இப்போ வந்திருக்கோம், போயிட்டு இருக்கோம். இப்போ அட்வென்ச்சர் ஆயிடணும். ஆமா, ஆக்சுவலி என்னன்னா நாங்க காரை எங்கேயோ நிப்பாட்டி இருக்கணும். தேவையில்லாம எங்கேயோ நின்று மேல வந்து இப்போ வந்து சதர் மாதிரி ஒருத்தரை உருட்டி விட போறோம். வாங்க சசாங்க் சார்க்கு பாய் வாங்க. நாங்க ஃபால்ஸ் போயிட்டு உங்களுக்கு ஃபால்ஸ்ல இருந்து நாங்க வீடியோஸ் எடுத்து போடுறோம். பாருங்க, பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் இந்த கிளைமேட் பயங்கரமா இருக்குங்க. ஆமா, மனோஜ் லொகேஷன் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போடுவாரு. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ. பாய் பாய். நான் போயிட்டு ஃபால்ஸ் அந்த கண்டினியூ பண்றேன். இந்த கூகுள் மேப் நம்மளாலே தான் தொல்லை. இருங்க காட்டுறேன். என்னன்னா இதில் தெரியுதா, அந்த சைடு போக சொல்லி போட்டிருக்கான். ஆனால் வழி இந்த சைடு இருக்கு. இருங்க கண்டுபிடிக்க. நம்ம டீம் போயிருக்கு. டீம் எந்த சைடு? அந்த சைடு கஷ்டம். ஐயோப்பா. ஆக்சுவலாக நீங்கள் எந்த லொக்கேஷன் போகிறீங்க பிளான் பண்ணுறீங்கனாலும் அண்ணா ஃபால்ஸ் எந்த சைடுண்ணா? ஐயோ ஓட்டாரு அவரை தாண்டி போயிட்டுருக்காருண்ணா. போயிட்டு நின்ட்டார். ஆக்சுவலாக என்ன சொல்ல வந்தேன், உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்ல வந்தேன். என்னென்னா, நீங்கள் பிளான் பண்ணுறீங்க ட்ரிப்புக்கு இந்த லொக்கேஷன்லாம் போகணுன்னா தயவுசெய்து கூகுளில் வந்து ஆஃப்லைன் மேப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே எப்போ டவர் வருதுன்னு தெரியல, எப்போ நெட்வொர்க் வருதுன்றது தெரியல. அதை விட ரொம்ப மோசம், கூகுள் மேப்பு திணறான், பயங்கரமாக திணறான். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எங்கெங்கே பிளான் பண்ணுறீங்களோ அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் உங்களுக்கு சேஃபு. நான் ஸ்ரீலங்கா போகும்போது இதான் சொல்லியிருந்தேன், இப்போயும் அதான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஏரியாஸ்க்கு வரீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு எந்த இடத்துக்கு போகிறீங்கன்றத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ஓகேவா? சரி, நான் போயிட்டு ஃபால்ஸை கண்டுபிடிக்கிறேன். இது from the bridge 500 meter right towards right Condit road. ஸ்லோப் நல்லா இருந்துச்சுல. அங்கே கார் ஃபுல்லா நின்னுச்சு.
நம்ம தான் வந்துட்டு ஒரு ஆர்வத்துல ஏறுறதா மாதிரி இருக்கு, ஏறிடும் அப்படின்ட்டு. கூகுளை நம்பினோம், கூகுள் கடைசியில் கொண்டு நம்மள இங்கே நிறுத்திடுச்சு. நம்மள மாதிரி இன்னொருத்தவங்க வராங்க, அவங்க எங்க போறாங்கன்னு தெரியல. அவங்க எங்க போறாங்க, அவங்களும் போயிட்டு வரட்டும். மேபி அவங்க மேல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லோக்கல் தான், லோக்கல் கைஸ். இங்க பாருங்கண்ணா எவ்வளவு ஸ்லோப்பா இருக்கு பாருங்கண்ணா. சால்ட்டா பாருங்க. தேங்க்யூ. அவர் தான் நமக்கு வழி சொல்லி விட்டாரு இப்போ. ஆமா ஆமா. கேரளால வணக்கம்மா. ஆமாடி, ஒரு வண்டி ஃபுல்லாவே ஸ்லோப்பா தான் இருக்கு. விட்டுட்டோம்னா முடிஞ்சு. கார் ஓனருக்கு தான் மலையாளம் தெரியும், கார் ஓட்டுறவருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மலையாளம் தெரியும். எனக்கு மலையாளம் புரியும், எனக்கு பேச எனக்கும் புரியும், அந்த அளவுக்கு வராது. காலேஜில் 70% வந்துட்டு மலை. நம்ம வந்துட்டோம், பின்னாடி ஒரு கேங் இருக்கு, அதை மறந்துட்டோம். மூச்சு வாங்குது இப்பயே. ஆக்சுவலாக ஃபால்ஸ் நாங்கள் தொலைச்சிட்டு இப்போ தேடிட்டு இருக்கோம். கண்டுபிடிச்சிடும்னு நினைக்கிறேன் கூடிய சீக்கிரம். நான் என்ன சொல்கிறேன், நீ ஷூவை கழட்டி வச்சிரு. ஷூவை கழட்டி வச்சிரு. யாரு ஷூ? வாங்கு, அதையும் நீயே வாங்கு. மலையாளம் இருங்க, எங்க கன்னடக்காரர் வந்து இப்போ மலையாளம் கற்று தருவார். வாங்க சார். சொல்லுங்க. ഉണ്ട്, പൊറോട്ട ഉണ്ട്, ബീഫ് കറി ഉണ്ട്. മനസ്സിലായോ? വേറെ ഏതാ പേശു? എന്റെ മോനെ ഇവിടെ ഏൻ ചെയ്യുന്ന ஆக்சுவலி இல்லை ஆக்சுவலி காலில் மணி இப்போ வந்து 1:30 ஆயிடுச்சு. காலில் இருந்து கூவிட்டு இருக்காரு அவரு, எனக்கு சாப்பாடு வேணும், பசிக்குது. அப்படி இந்த விளாக் வழியா சொன்னாவது நாங்கள் வாங்கி கொடுப்போம்னு நினைக்கிறாரு, ஆனால் கிடையாது. அதுதான் சொல்றேன் நானும், காலையில இருந்து கேக்குறேன். அப்படி இப்போ சும்மா கேக்குறேன். அந்த கார் கேர்ள்ஸ் பாய்ஸ். ஐயோ ஃபோக்ஸ், ரப்பர் மரம் இருக்கு பாருங்க, திட்டா ஃபுல்லா ஆக்சுவலி எடுக்கிறாங்க ரப்பர். இப்போ நாங்கள் இறங்குற ஸ்லோப்பு பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு? இதில் தான் இறங்கும், இது மாதிரி தான் இறங்கி வந்தோம். என் கேங் பின்னாடி வருது, 2 பேர் கார் எடுக்க மறுபடியும் மேலே போயிருக்காங்க. அவங்க கீழே எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே நாங்கள் போய் ஃபால்ஸை கண்டுபிடிக்கணும். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது, நீங்கள் 1 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் மேலே ஏறி வந்தீங்கன்னு கேட்டார். உண்மையாக அவர் சொல்கிற மாதிரி ரப்பர் ஸ்மெல்லு செமையாக வருது. ரப்பர் வரல ப்ரோ, ரப்பர் ஸ்மெல்லு வருது. ரப்பர் வருதான். அதான், ஆனால் இந்த மரம்லாம் சின்ன மரம் தானா? நான் இதுக்கு போவேன், ஐயப்பா கோயில், அங்கெல்லாம் பெருசாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். ஒரு இதுலேயே 4-5 இது வச்சு எடுப்பாங்க. ஒயிட்டா வருது பாருங்க. ஓகே, அதோ அந்த கொட்டாங்குச்சியில் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வண்டி வந்துருச்சு. வலி 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 வலி. ஓடுற நன்மை நான் இல்லப்பா. ஓடி யாராவது உயிரை காப்பாற்றணும்னு நினச்சினா ஓடிடுங்க. ஆனால் கிளைமேட் சூப்பராக இருக்குது கைஸ். நீங்கள் தயவுசெய்து கேரளா சைடு பிளான் பண்ணுறீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு டிசம்பரை விட நவம்பர் இஸ் பெஸ்ட்டு. ஆனால் நவம்பர் முடிஞ்சிச்சு, நீங்கள் டிசம்பர்லேயே வாங்க. நாங்களே எண்டில் தான் வந்திருக்கோம். நான் போகிறேன், நானே தொலைஞ்சு போயிட்டேன். போங்க சார், போங்க. அடி எடுத்துட்டு போலாம். ஏன் பைத்தியம், நீ எடுத்து போய் நான் எங்கே பேசுவேன்? ஹாய் காய்ஸ், வண்டி இன்னும் பார்க் பண்ணிட்டு வரோம். பாய். ஃபோக்ஸ், இந்த பிரிட்ஜி ஆக்சுவலி இப்படி தான் வந்தோம், இப்படி போயிட்டோம், இங்கேயே நிப்பாட்டிட்டு அப்படி உள்ளே போயிருக்கோம் ஃபால்ஸுக்கு. நாங்கள் அதான் மேப்பை நம்பி அப்படிக்கா போயிட்டோம். சரிதா? சரி வாங்க, நம்ம அப்படியே போவோம். இப்படி தானே? மறுபடியும் எப்படி வரீங்க?
இப்படியா எப்படி தெரியலையே டே, எந்த பக்கம்? அந்த பக்கம் தானே? அந்த பக்கம் தான், வாங்க போகலாம். மூங்கிலாம் எவ்வளோ வசனமாக இருக்கும். வலிக்கு விழுந்த கேலி, அதனால பார்த்து பத்திரமா இருங்க. புன்னகையார் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்க வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸு அவர்னா குரு தனியாக போயிட்டாரு. அவர் வந்து இப்படிதான் அந்த உல்ஃப் வந்து ஃபர்ஸ்ட் லீடர் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கா. ட்ரிப் ஆர்கனைசர் பிளானர் எல்லாமே அவர்தான். இல்ல சாரி, லீடர் லாஸ்ட்ல வருவாங்க. வேற எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை சார். வாரியர் ஃபர்ஸ்ட் போவாங்க, லீடர் ஜாஸ்தி லாஸ்ட்ல வருவாங்க. பா அவர் போஸ பேர் அவர் நம் அண்ணா இருங்க, நான் உங்களை தான் எடுக்கிறேன். இப்போ கொடுங்க நான் போஸு கொடுங்கண்ணா, போஸ் கொடுங்கண்ணா. என்னங்க ஏங்க அவன் ஷூ போட்டுதான் டெய்லி வாக்கிங் போற மாதிரியே டெய்லி பிடி சார் மாதிரி பிடி சார் பால்ஸ் எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க சார். பிடி சார் ஷூ போட்டு வரல. பிடி சார் ஏன்டா முடியல கைஸ்? ஆக்சுவலி இதுக்கப்புறம் தான் டஃப். பார்த்து வாங்க. நல்லா இருக்கிற குடும்பத்துல கும்மி அடிச்சு விட்டுறாதரா கைஸ். ஆக்சுவலி இது ரொம்ப டஃப் தான். இப்போ ரிட்டர்ன் போகிறது ரொம்ப கஷ்டம் தான் நானும் நினைக்கிறேன். பார்ப்போம், போகும்போது தெரியும். இப்போ இறங்குறது மேட்ரு இல்லை, ரிட்டர்ன் ஏறுறது தான் மேட்ரு. தான் மேட்ரு. வாங்க பார்த்து வாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் ஃபால்ஸை போய் பார்க்க மாட்டோம் போல. லீடர் இன்னும் எவ்வளோ தூரம்? 2 கிலோமீட்டர் பையா. ஐயோயோ என்னடா போய்கிட்டே இருக்கும். வழி இதுதானாடா? வெள்ள சட்டையை அப்படி காப்பாற்றுறேன். வா செக்ஸி லேடி. நோ, இந்த ரூட்டு தானேண்ணா? ரொம்ப நேரமாக போகிறோண்ணா. அவங்க 500 மீட்டர்லன்னாங்க, நம்ம கூட வந்தவங்க. காட்டுக்குள்ளே போகிறது எப்பவுமே ஜாஸ்தியாக தான் தெரியும். ஜாஸ்தியாக இருக்கலாம், ஆனால் இம்புட்டு ஜாஸ்தியாவா? நம்ம ஃபால்ஸை நோக்கி தான் போகிறோமான்றதே டவுட்டாக இருக்கே. ரொம்ப நேரமாக சவுண்டு கேட்குது, ஆனால் என்ன சவுண்டு தான் தெரில. ஃபால்ஸ் வந்து தண்ணி எடுக்கிறாங்க. If you are going to some other place means walk by walk. ஐயோ சரிவா. டேய் கூகுள் மேப் தான் நம்ப முடியலன்னு நினச்சா எதையுமே நம்ப முடியலையே. இன்னுமே ஃபால்ஸை நாங்கள் கண்டே பிடிக்க முடியல. தயவு செய்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கொஞ்சம் லென்த்தாக தான் போகிறான். இதுக்கப்புறம் நான் ஃபால்ஸ் ஆண்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ரைஸ் ஒரு 30 மினிட்ஸ் உள்ள ட்ரெக்கிங்க்கு அப்புறம் ஃபால்ஸை கண்டுபிடிச்சிட்டேன். ஐ திங்க் இட்ஸ் வாட். நீங்களே பாருங்கள். என்ன இதில் எப்படி இறங்குங்க? வருதா லைட்லாம் போகுது. ஹாய் ஃபோக்ஸ், ஃபைனலாக போயிட்டு அந்த ஃபால்ஸை பார்த்துட்டு ஏறி மேலே வந்துட்டோம் நம்ம கார் விட்ட இடத்துக்கு. ஆக்சுவலி எங்களோட சஜஷன் என்னென்னா, உங்களால் ட்ரெக்கிங் பண்ணலாம் போக முடியும்னா போங்க, இல்லை ரொம்ப கஷ்டம். இறங்குறது கூட ஓகே, ஏறி வர்றது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. நான் இடத்தோட எக்ஸாக்ட் லொக்கேஷனை வந்து இந்த வீடியோ கீழே பின் பண்ணுறேன். ஆனால் செம்ம ஒர்த்து. உள்ளே போனீங்கன்னா குளிச்சுட்டு கிழிச்சு என்ஜாய் பண்ணுறது சரியான ஒர்த்து. ஆனால் கொஞ்சம் டஃப்பு. மழை பெஞ்சிச்சுன்னா போகிறது நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். மழை பெய்யலாம் நீங்கள் கீழே போகலாம். மழை பெஞ்சிச்சுன்னா போகிறது கூட ஓகே,
சொன்ன மாதிரி வரது ரொம்ப டஃப் ஆகிடும். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். டேக் கேர்.